ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு கேட்குறீங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர்னிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பூங்காவனத்தம்மன்னிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு நாங்கள் முன்னாடி அடிக்கடி போவோங்க. இப்போது கொஞ்ச நாள், அதாவது கோவிடுக்கு அப்புறமா நாங்கள் போகிறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இந்த கோவிலில் இப்போ கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எப்போவுமே நேர உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கும். இப்போ சைடில் சுற்றிக்கிட்டு உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. இந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்மளை அங்கே இருக்க பெரியவங்க சுற்றி போடுவாங்க. நிறைய நம்மளுக்குள்ள திருஷ்டியெல்லாம் கழியணுன்றதுக்காக இந்த சுற்றி போடுறது நடக்கும். உள்ளே நீங்கள் போனீங்கன்னா வலது பக்கத்தில் அரச மரத்தடியில் விநாயகர் இருப்பார். முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போனோம். அங்கே போனீங்கன்னா சூலாயுதத்தில் எல்லோரும் அங்கே எலுமிச்சம்பழம் சொருகுவாங்க. நாங்களும் சாமியை வேண்டிக்கிட்டு எலுமிச்சம்பழம் சொருவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா புத்து இருக்கும். புத்துக்கிட்ட ஒரு அம்மன் இருப்பாங்க. அவங்களையும் கும்பிட்டுக்கிட்டு சாமியை ஒரு 3 வாட்டி நாங்கள் சுற்றி வந்தோம். இந்த கோவிலில் அம்மன் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு முழு கர்ப்பிணி பெண்ணாக வலியில் துடிக்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நிறைய பேர் எதுக்காக வருவாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே வந்து வேண்டுதல் வைப்பாங்க. அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறமா அம்மனுக்கு சீமந்தம் பண்ணுவாங்க. ஜடை வச்சு நமக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அம்மனுக்கும் ஜடை வச்சு வளையல் போட்டு புடவை சாத்தி அதுக்கப்புறமா 5 வகை சாதம் பண்ணி இது மாதிரி நல்ல சீமந்தம் நமக்கு பண்ணுற மாதிரி அம்மனுக்கும் இங்கே பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். பசங்கள்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா சீக்கிரமே ஏஞ்சி கிளம்பி வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப பசியும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்கள வச்சுட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எனிவே, வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்களும் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி போய் பாருங்கள். நல்ல வைப் இருக்கும். தேங்க்யூ.